டான் தமிழொலி நேயர்களுக்கு சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு அங்காடி தெரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவருமே சந்திக்கிறது மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம் தான். அதாவது ட்ரெஸ் ரிவ்யூ, ஃபுட் ரிவ்யூ, ஜுவல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரிவ்யூஸ் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்கள் எல்லாருக்காகவே நாங்கள் கொடுத்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கும் கூட ஒரு வித்தியாசமான ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் பிரபலமாக ஸ்வீட்ஸுக்கண்டே தனியாக ஒரு கடையாக இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வின் ஸ்வீட்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏகப்பட்ட ஸ்வீட்ஸ், ஏகப்பட்ட வெரைட்டியான ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதாவது ஃபாரின் சாக்லேட் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் எப்பயாச்சும் எங்களோட சொந்தக்காரங்களும் சரி யாரும் வரும்போது தான் கொண்டு வருவாங்க. ஆனால் அந்த கவலையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. ஸோ இந்த கடையில் எல்லா சாக்லேட்ஸுமே இருக்குது. ஸோ அதை பற்றின ரிவ்யூவை தான் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு நாங்கள் தரத்துக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியோட தொடர்ச்சியாக இணைந்திருங்க. ஓகே நேர்களே, அப்படி நாங்கள் வின் ஸ்வீட்ஸோட மேனேஜரோட தான் இன்றைய தினத்தில் இணைஞ்சிருக்கோம். ஸோ வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். ஓகே, நீங்கள் இந்த ஷாப்பில் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த எங்களோட ஷாப் ஆரம்பித்து 2021 கடைசி மாதத்தில் ஆரம்பித்து நாங்கள் அன்றிலேருந்து இது வரைக்கும் வேலை செய்துருக்கேன். ஓகே, அப்படியே எங்களோட யாழ்ப்பாணத்து மக்களோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது? யாழ்ப்பாணத்தை தாண்டி பிற பிரதேசங்கள் இது ஒரு மெயினான இடமா இருக்குது, பஸ் ஸ்டாண்டுக்கு அண்டி இருக்கிறபடியாக நிறைய இடங்களில் ஆட்கள் வருவாங்க. ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் உங்களோட கடைக்கு என்ன மாதிரி இருக்குது? கூடுதலாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் கூடுதலாக இப்படி ஒரு சாக்லேட் ஷாப், வெளிநாட்டு வகையான சாக்லேட் ஷாப்ன்றது முதல் நாங்கள்லாம் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்த நாங்கள். அதனால் மக்களுடைய கூடுதலான வரவேற்பை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அந்த மக்களுடைய ஆரம்பத்தில் இருந்த வரவேற்பு இன்னும் குறையவே இல்லை. அது தொடர்ந்து வளர்ச்சியை கண்டு கொண்டு தான் இருக்கிறது. அதன் ஒரு கட்டமாகத்தான் நாங்கள் நெல்லியடியிலையும் அதை தொடர்ந்து வவுனியாவிலையும் எங்களுடைய கிளைகளை நிறுவினாங்கள். அங்கேயும் சிறப்பான வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்தந்த பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் அதற்குரிய வரவேற்பு எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணம் என்று சொல்ல முடியாது, வடமாகாணம் என்றும் சொல்ல முடியாது, பிரதேசங்கள் இந்த தென்னிலங்கையிலிருந்து சரி, ஹெண்டியிலிருந்து கூட எங்களுக்கு வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான சாக்லேட்ஸ் வகையை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒரு சிறந்த முன்னேற்றகரமான பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் இந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்வேன். ஓகே, நீங்கள் சொல்லியிருந்தீங்க பிற பிரதேசங்களுக்குமே நீங்கள் சாக்லேட்ஸ் அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதாவது ஆன்லைன்லையும் நீங்கள் இந்த பிஸ்னஸ் செய்துட்டு இருக்கிறீங்களா? ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து நாங்கள் இதுவரையில் ஆரம்பிக்கவில்லை. ஆனால் எங்களிடம் இருந்து வாங்குகிறவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவை ஒரு ஆர்டர்ஸ் ஒன்று எங்களுக்கு கிடைக்கப்பெற்றால் அதுக்குரிய அனுப்புகிற வழிவகையும் அவர்களே ஒன்று ஏற்படுத்தி தருகிறார்கள். நாங்கள் அந்த அவர்களிடம் கொடுத்து விட்டால் சரி. அதான். ஓகே, சரி. அப்படியே இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாரின்ஸில் இருந்து இறக்குமதி செய்வீங்களா, அல்லது போனால் வேறு எங்கேட முகவரிடம் இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? முகவர்களிடம் இருந்து வரும், நேரடியாகவும் கொள்முதல் இருக்கிறது. கூடுதலாக துபாய், இந்தியா, மலேசியா போன்ற நாடுகளிடமிருந்து இந்த சாக்லேட்ஸ் வகைகள் வந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் யூரோப்ஸ் கண்ட்ரியிலேருந்தும் எங்களுக்கு கிடைக்கப்படும். வெளிநாடுகளிலிருந்து வர்றவர்களும் கொண்டு வந்து நேரடியாக தருவார்கள். அது ஒவ்வொரு சீசன் அடிப்படையில் அது நடைபெற்று கொண்டிருக்கோம். ஆனால் நாங்கள் விற்கிற முழுவதும் வெளிநாட்டு சாக்லேட் வகையெல்லாம் நாங்கள் வருகிறோம். சரி, அதை தாண்டி இப்போ வெளிநாட்டு சாக்லேட் அப்படின்னும் போது அங்கேருந்து இங்கே வரும்போது ஒரு ப்ரைஸ் இருக்கும். அதுக்கு டபுள் மடங்காக தான் வேறு கடைகளில் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எங்கிட்டையுமே சொல்லியிருந்தாங்க, அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அந்த மாதிரி. ஸோ அதை இந்த மாதிரி அந்த விளக்கத்தை இருக்க மக்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. என்னென்னு சொன்னால், எங்களுக்கு எங்களுக்கு வைக்கின்ற மார்ஜின், ஒரு லாபம்ன்றது மிக குறைவு, மிக அரிது. சிறிய ஒரு மார்ஜினை வச்சு தான் நாங்கள் மக்களுக்கு இந்த பொருளை விற்பனை செய்வோம். அதனால தான் எங்களிடம் மிகுந்த மலிவாக இருக்குன்னு சொல்லி பலர் எங்களுடைய கடையை நாடி வருகிறார்கள். நாங்கள் அந்த கூடுதலான மார்ஜின் வைக்கல. எங்களுடைய நிர்வாக செலவுகளுக்கு ஏற்ற அளவான மார்ஜினை மட்டும்தான், நாங்கள் லாபத்தை மட்டும்தான் இதில் கருத்தில் கொண்டு விற்பனையை செய்து வருகின்றோம். அதனால தான் மக்களுடைய ஆதரவும் எங்களுக்கு பெருகி கொண்டிருக்கிறது. மிக முக்கியமான காரணம். கண்டிப்பாக நீங்கள் சொல்வதை பார்க்கும் பொழுது விளங்குகின்றது. அதாவது அதிகமான கஸ்டமரை நீங்கள் உங்களுக்குள்ளே ஈர்த்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னும் போது, அதாவது உங்களுக்கு ஒரு குறைந்த வருமானத்தை வச்சு தான் நீங்கள் கொடுக்குறபடியாக மக்களுமே அதை விரும்பி வராங்க. ஸோ கண்டிப்பாக வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக இந்த கடை சக்ஸஸாக போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நானுமே இந்த ஸ்வீட்ஸ் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நான் எங்களுடைய மக்களுக்கு காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஓகேவா? சரி, தேங்க்யூ. ஓகே, அப்படியே கடைக்குள்ளே வந்தாச்சு. ஸோ பார்க்கும் பொழுதே தெரியும் இது சாக்லேட் கடை இல்லைங்க, சாக்லேட் கடலாகவே இருக்குது. அந்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட் மயமாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ என்னென்ன ப்ரைஸஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி எங்களோட அண்ணன் பகிர்ந்து கொள்ள போகிறாரு. ஸோ சொல்லுங்கள் அண்ணா, எந்தெந்த ப்ரைஸஸில் இருந்து
சாக்லேட் வகை என்று சொல்லியிருக்க பிராண்டட் சாக்லேட்ஸ் இருக்குது. இப்போ கேட்பரி என்று சொன்னால் அது 850 ரூபா இப்போ நாங்கள் விற்கிறோம். இதற்கு முதல் நாங்கள் 700 ரூபா விற்று இப்போ ஒரு சிறு ஒரு 1 மந்த் இடைவெளி தான் இந்த விலை ஏற்றம் ஒன்று நடந்திருக்குது. அதனால் சில விலை தளம்பர்களும் இப்போ இடம்பெற்று கொண்டிருக்காங்க. விலை எனக்கு சரியாக ஃபிக்ஸ் ஆகலை. இப்போ 850 ரூபா ஹெட்பெரி பிராண்டட் டபுள் ரவுண்ட் சாக்லேட் 600 ரூபா விற்கிறோம். இப்போ இந்த சைட்லேருந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் இந்த நட்ஸ் வகைகள் இருக்குது, ட்ரை நட்ஸுகள். இது நாங்கள் ஹோல்சேலாக கொள்முதல் செய்து இங்கே பேக்கிங்கள் செய்கிறோம். இங்கே வச்சு அப்படி போகுது. இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து நேரடியாக இறக்குமதி செய்கிறோம். இதில் 1600 ரூபா, 1650, 2500 ரூபா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான விலைகளில் இருக்குது. இது ட்ரை மேங்கோ, இந்த மேங்கோ ட்ரை பண்ண மேங்கோ மாம்பழம். இது வந்து 1600 ரூபா. இது வந்து இதுக்கு நல்ல விட்டமின்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்குறாங்க பாருங்கள் என்னென்ன மினரல்ஸ், விட்டமின்ஸ், நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கு. அதன் அடிப்படையில் கூடுதலான மக்கள் இதை வந்து வாங்கி சாப்பிடுகிறார்கள். காரணம் என்னென்னு சொன்னால் இதில் வந்து கலிஃபோர்னியா பிஸ்தா இருக்குது, பாதாம் இருக்குது. இதெல்லாம் என்ன ப்ரைஸ்? 1600. ஓகே ஓகே. ஒவ்வொரு வகையான நட்ஸ் வகைகள், ஹை ப்ரோட்டீனான நட்ஸ் வகைகள் எல்லாம் இது பிராண்டட் ஐட்டம்ஸ். இது இங்கத்த பேக்கிங் கிடையாது, வெளிநாட்டு பேக்கிங், பிராண்டட் ஐட்டம்ஸ். 1600, 650, 2000 ரூபா வரைக்கும். ஓகே. இதுக்கு நீங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஆஃபர்ஸ் கொடுப்பீங்களா? அது நார்மலாக நாங்கள் டிஸ்கவுண்ட் இங்கே செய்வோம். இப்போ கூடுதலாக எடுக்கும் பொழுது கட்டாயம் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் இங்கே தருவோம். நாங்கள் எப்படியான இதுகளுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுக்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். இந்த வகையான இதுகளுக்கு இந்த மக்களுக்கான ப்ரோட்டீன் சரியான இதில் போய் சேரணும். அதில் கூடுதலான மக்கள் இங்கே ஆரம்பங்களில் சாப்பிட்ருக்க மாட்டோம். இது ஒரு சந்தர்ப்பம் தானே, அதனால் கொஞ்சம் சரியான விலையில் குறைச்சிருக்கிறோம். நாங்கள் இதில் 2780 ரூபானா 2400, 2500 வரை இறக்கி கொடுப்போம். கண்டிப்பாக இந்த ட்ரை நட்ஸ் கிட்ஸுக்கு கூட ஒரு நல்ல ஒரு நியூட்ரியன்ஸ் விடியாமே. கொஞ்சம் எங்கட விலையில் பார்க்க கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்குமானது தான் நம்ம விலையை குறைக்கிறோம். இது வந்து குலோப் ஜாம் மிக்ஸ் வந்து இது நாங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி குலோப் ஜாம் செய்ய வேணும். இது வந்து 1200 ரூபா. இப்போ நாங்கள் 1000 ரூபா விற்கிறோம் இந்த பேக்கெட். எதனால் 1000 ரூபாய்? விலையை குறைச்சிருக்கிறோம். அது ஓடணும், செய்யணும், மக்களுக்கு போய் சேரணும். இப்போ நாங்கள் இதில் சும்மா வச்சுக்கொண்டு இருக்கிறதுல பிரயோசனம் இல்லை, மக்களுக்கு போய் சேரணும். ஒரு விலையை நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி குறைஞ்ச ஒரு லாபம் தான் எங்களோட நோக்கமே தவிர, அதனால தான் மக்களோட ஆதரவு எங்களுக்கு இருக்குது. மற்றவர்களோட ஒப்பிடும் பொழுது குறைந்த ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் எங்களுக்கு கிடைச்சா காணும், எங்களுடைய கோஸ்ட்டுக்குள்ளே அமைஞ்சா சரி. அதனால விலைகளை குறைச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்களா. யாருக்கெல்லாம் இந்த குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் இங்கே வாங்க. கண்டிப்பாக குறைந்த ப்ரைஸில் வாங்கி நீங்கள் இது செய்து கொள்ள முடியும் இல்லையா? ஓகே. அப்படி நேமை பார்க்கும் பொழுது வின் ஸ்வீட்ஸ், ஆனால் உள்ளே வந்து பார்க்கும் பொழுது அதாவது வின் ஸ்வீட்ஸ் அதிகமாக இருக்குது. அதை தாண்டி வந்து ஸ்பைசியான விடயங்களுமே இவங்க வந்து தங்களுடைய சொந்த தயாரிப்பில் மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க, அதுவுமே குறைந்த பட்ஜெட்டில். ஸோ அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கண்ணா. இது எங்களுடைய வின் ஸ்வீட்ஸ் தாமரத்தானுடைய ஒரு ஸ்பைசி உற்பத்தி. இதில் வந்து மசாலா முறுக்கு, உள்ளி முறுக்கு, வின் மிக்சர், மஞ்சள் கடலை, கருப்பு கடலை, வின் பேபி மிக்சர், இவ்வாறான பல வகைகளில் பல நிறைகளில் நாங்கள் பேக் பண்ணி தரமான பொருளை மக்களுக்கு விநியோகித்து வரோம். இது ஹோல்சேலும் இதில் நாங்கள் மொத்த வியாபாரமும் இதில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சில்லறையிலையும் எங்களுடைய தலைமை இந்த கடைகள்லேயும் எங்களுடைய பிரான்ச்சஸ்லேயும் இந்த பொருளை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். நல்ல சுவை. யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலும் ஹோல்சேல் பிஸ்னஸ் எங்களோட உள்ளி முறுக்கு, எங்களோட மசாலா முறுக்கு தான் கூடுதலாக பெரிய பெரிய மிக்சர் கம்பெனிகளோட கைகளில் இருக்கிறது. அந்த பெருமையாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே. இந்த மேக்கிங் கம்பெனி எங்கே இருக்குது? உங்களோட கம்பெனி வத்தலையில் இருக்குது, கொழம்பில். வத்தலையில் இங்கே நாங்கள் எடுக்கிறோம். எங்களுடைய சொந்த உற்பத்தி தான் இந்த வின் ஸ்வீட்ஸின் சொந்த உற்பத்தி தான் இந்த வின் மசாலா, வின் உள்ளி, வின் மிக்சர் சகலதுமே. சரி, நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த ஸ்பைசியான விடயங்கள் வத்தலையில் இருந்து உங்களுக்கு வந்து அப்படியே இந்த ஷாப்புக்கு வருது அப்படின்னு சொல்லி. ஒவ்வொன்று ப்ரைஸ் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி மக்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இது மசாலா முறுக்கு வந்து இப்போ 80 கிராம் பேக்கெட்டுன்னு சொன்னால் மசாலா எண்ணெய் எல்லாமே 80 கிராம் எல்லாம் 100 ரூபா விற்கிறோம்.
100 இப்போ 180 கிராம் எல்லாம் 200 விற்கிறோம். அதே மாதிரி இதே பொருட்கள்லாம் 1 கிலோ என்று சொன்னால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது என்ன? இது வந்து போல பைட்ஸ்ன்னு சொல்கிறது, போல மாதிரி ரவுண்ட். இது 160 கிராம், இது 200 இந்த ப்ரைஸ். நல்ல ஸ்பைஸு, நல்லா இருக்கும் சாப்பிட, நல்ல டேஸ்ட். இந்த மழை கால குளிர்களுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட. சாப்பாட்டு பிரியர்களுக்கு இதை ஒரு அருமையான விருந்து அப்படின்னே சொல்லலாம். சரி, இதை நீங்கள் சொல்லலையே. ஓகே, அப்படியும் இருக்குதா? இது 80 கிராம் 100. எங்களோட எல்லாமே ஒரே ப்ரைஸ். 80 கிராம்னா 100, 160 கிராம் 180 கிராம்னா 200 தான். அந்த ப்ரைஸுக்குள்ளே வரும். இதில் நீங்கள் கூடுதலாக எடுக்கும்பொழுது டிஸ்கவுண்ட் ஒரு விசேட விலைக்களை கொண்டு நாங்கள் தருவோம். இதை ஹோல்சேலாக நீங்கள் கொள்முதல் செய்யும் பொழுது இப்போ உள்ளி முறுக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஹோல்சேல் ப்ரைஸ் வச்சுருக்கிறோம். அது ஹோல்சேல் வந்து நான் விலையை சொல்லலை. என்ன காரணம்னா ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கும் ஒவ்வொரு விலையில் கொடுப்போம். இப்போ நான் அதை சொல்ல விரும்பலை. ஆனால் எங்களிடம் தொடர்பு கொள்ளும்பொழுது நல்ல ஒரு விலைக்கழிவோடு நீங்கள் விற்று லாபம் பெறக்கூடிய மாதிரி ஒரு விலையை நாங்கள் தருவோம். கண்டிப்பாக. அதாவது வந்து நீங்கள் ஹோல்சேலாக வந்து வாங்கும் பொழுது ப்ரைஸ் வந்து அதுலேயுமே குறைவாக தான் இருக்கும். ஆனால் வந்து அவங்க வர்த்தக ரீதியாக இதை மேற்கொள்கிறதால இந்த நிகழ்ச்சியில் சொல்லலாம் இருக்குது. நிறைய டீலிங்ஸ் இருக்கும் அப்படின்றதால அதை தாண்டி வந்து பார்க்கும் பொழுது நிறைய விடயங்கள் அதாவது வந்து இவங்களே சொந்தமாக செய்கிறதுனால ப்ரைஸஸுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லா விடயத்துக்குமே ஆஃபர்ஸ் கண்டிப்பாக இருக்குன்றதை திரும்ப இந்த நிகழ்ச்சியினூடாக நானுமே மென்ஷன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பகுதிக்குள்ளே போகலாம் வாங்க. சரி, அதாவது சின்ன வயசில் நாங்கள் எப்பயுமே கடைக்கு போகும்போது அம்மாவோடைய சரி அப்பாவோடைய போகும்போது இந்த ஜெலியில் வந்து எங்களுக்கு கண்ணு வந்துடும். அதாவது இப்போ பார்க்கும்பொழுது நல்ல குண்டு ஜெலியெல்லாம் இருக்குது. ஸோ இது என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க. இது என்னென்னு சொன்னால் இது வந்து இந்த சின்ன சைஸ் வந்து இந்த ஜெலி இப்படி சைஸில் இருக்கிற புடிங் ஜெலியெல்லாம் 40 உண்டு ஒரு பீஸ். இந்த சைஸ் வந்து இந்த புடிங் வந்து 200. இந்த ஜெலி வந்து 250. இது சரியான சீப்பான ரேட். ஏன்னா இந்த ப்ரைஸ் செய்கிறது நான் தான் இந்த ப்ரைஸை டிசைட் பண்ணுறேன். நான் சின்ன ஒரு லாபத்தை வச்சு தான் நாங்கள் இதை கொடுக்குறோம். இதில் பெரிய லாபம் வச்சு கொடுக்கல. ஏன்னா ஆக கூடுதல் விலையினா மக்கள் வாங்க மாட்டாங்க. கணக்கான ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதாவது குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அதிகபட்சம் வாங்கி அதில் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்காது தானே. அவங்களும் ஹாப்பியாக இருக்கணும், நாங்களும் ஹாப்பியாக இருக்கணும்ன்ற விடயத்தை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வரீங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. அதே போல் தான் ஸ்டார் கப்புன்னு சொல்கிறது. இது நாங்கள் 65 விற்கிறோம். இது சின்ன. ஆனால் இதில் சின்னனே வழியில் வந்து விலை கூட இருக்குமே இல்லை? நாங்கள் 65 இந்த ஸ்டார் கப் விற்கிறோம். இதுக்கு ஒரு சின்ன கரண்டியும் கொடுப்போம். பிள்ளைகள் எடுத்து சாப்பிட்டு இதை பார்க்கவே ஒரு கலரிங்க பாருங்கள். இப்படி சாக்லேட் இது எல்லாம் பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது. நல்ல பொருள். சரி, அடுத்து வந்து இது ஓட்ஸ் சாக்லேட். சரி, இப்போ ஓட்ஸ் தான் இந்த மெயினாக உள்ளுக்கே இருக்கும். இதில் ஓட்ஸ் சோக்கோ, மிக்ஸ் சோக்கோ, சாக்லேட் ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்குது. இது வந்து பாதாம் சேர்த்தது நட்ஸ் கிரிப்ஸ் என்று சொல்கிறது. இது எல்லாமே 40 நாங்கள் விற்கிற விலை. இங்கே பாதாம் கலந்து இருக்கும்போது குழந்தைகளுக்கு கொடுக்குறது ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா? ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அது ப்ரெசென்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் கூடுதலாக இதுகளை வந்து மக்கள் இப்போ விரும்பி வாங்குறாங்க. சரியாக இப்போ எங்களுக்கு சரியான மூவிங் இந்த பொருட்களும். ஓகே, இந்த ஓட்ஸ் அண்ட் பாதாம் சாக்லேட் வந்து இப்போ அதிகமாக மக்களால் வாங்கப்பட்டு இருக்குது. ஓகே, அதாவது ஹெல்த்தியாக இருக்கிற பட்சத்தில் அவங்க குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க இல்லையா? இல்லை, அதாவது என்ன இந்த ஓட்ஸ் தான், அந்த ஓட்ஸ் நல்ல தானே, சத்தான பொருள் தானே, அதோட சேர்ந்த மிக்சிங் அது சரியான எங்களுக்கு நல்ல ஒரு மூவிங் இந்த பொருட்கள். ரீசெண்டாக இந்த சாக்லேட் ஒன்று நான் வெளியில் வாங்கியிருந்தேன், 60 விற்றுருந்தாங்க. பட் நீங்கள் வந்து இங்கே 40 கொடுக்குறீங்க. ஸோ இதுலேயே தெரியுது, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு நல்ல ஒரு மலிவான கடை தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவும் சேம் ப்ரைஸ் 40 தானே? சரி ஓகே. அடுத்து நாங்கள் லாலிபாப். எஸ், இது எல்லாரோட ஃபேவரட்டாகவுமே இருக்கும். அதாவது சின்ன வயசுலேருந்து இப்போ கூட எல்லாருமே வாங்கி சாப்பிட்ருப்பாங்க, பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி இல்லையா? இது லாலிபாப், ஸ்வீட் லாலிபாப்னு சொல்கிறோம் நாங்கள். இது 70 நாங்கள் விற்கிறோம். இங்கே ஹோல்சேலுக்கு விலை குறைச்சி கொடுப்போம் நாங்கள். இது கூடுதலாக இதில் வந்து 2 வகை வரும். ஒரு பேக்கில் 60 உள்ளதும் வரும், ஒரு பேக்கில் 30 உள்ளதும் வரும். 30 பீஸ் இப்படி இருக்கும். டிசைனாக குத்துறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைன்கள் இருக்கும். இது நாங்கள் சில்லறையாக விற்கிறதுக்காக உடைச்சி இதில் வச்சுருக்கிறோம். இது ஒரு பீஸ் வந்து 70 இந்த லாலிபாப், ஸ்வீட் லாலிபாப். இதில் ஒவ்வொரு வடிவங்கள் இருக்குது. கரடி மாதிரி இருக்குது, பூனைக்குட்டி மாதிரி இருக்குது, ஒவ்வொரு வடிவங்களில் இருக்குது. இதுதான் எங்களோட உள்ளி முறுக்கு பேக்கிங். 1 கிலோ பேக்கிங்.
நல்ல டேஸ்ட். யாழ்ப்பாணத்திலேயே நான் பெருமையாக சொல்லுவேன், எங்களோட முதல் தரமான உள்ளி முறுக்குன்னா எங்களுடைய வின் ஸ்வீட்ஸ் உள்ளி முறுக்கு தான். அது என்ன ப்ரைஸ்? இது நாங்கள் நார்மலாக 1000 ரூபா சில்லறைக்கு விற்போம். ஹோல்சேல் ப்ரைஸ்ன்றதுனா அதை நான் இதில் சொல்ல விரும்பல. ஹோல்சேல் நீங்கள் எடுத்து விற்கக்கூடிய அளவு நல்ல ப்ரைஸ் வந்து தரும். ஆனால் இதில் 1500 தான் அடிச்சிருக்கிறீங்க, ஆனால் 1000 ரூபா கொடுக்குறீங்க. கொடுப்போம். அது நாங்கள் இங்கே லெஸ் பண்ணியும் கொடுப்போம். அதை எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து லெஸ் பண்ணி கொடுப்போம். ஹோல்சேலுக்கு நல்ல ப்ரைஸ் இறக்கி கொடுப்போம் இதில். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட இதை பர்ச்சேஸ் பண்ணி வெளியே விற்கும்போது அவங்க 1500 விற்பாங்க. 200 ரூபாய்க்கு கூடுதலாக விற்பினேன். நாங்கள் நல்ல ஒரு விலை அவங்கள்ட்ட வந்து 1000 ரூபா. அதிலும் குறைவான விலைக்கும் கொடுப்போம். அதை எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து குறைவான விலையை கொடுப்போம். அதே இதே மாதிரி தான் மசாலா முறுக்கு, மின் ஸ்வீட்ஸ், மசாலா முறுக்கு, மஞ்சள் கடலை, இப்படி எங்களோட ஒரு 6-7 வகைகள் இருக்குது. எல்லாமே தரமான பொருள், விலையும் நியாயமான விலையில் தான் இதை கொடுத்து கொண்டு வரோம். கூடுதலான எல்லா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய மிக்சர் கம்பெனிகளும் கூடுதலான கணிசமானவர்கள் எங்கள்கிட்ட தான் இந்த சில பொருட்களை மொத்த கொள்முதலை வாங்குவார்கள் என்பதை தெரிஞ்சுக்கணும். சரி, நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன், இங்கே வெறுமனை வந்து சாக்லேட்ஸ் அந்த மாதிரி இருக்காமல் அதை வந்து சாக்லேட் பாஸ்கெட்டுமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது குறிப்பாக பர்த்டே ஃபங்க்ஷனோ சரி அல்லது போனால் அனிவர்சரியோ சரி எதுவாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியான சாக்லேட் பாஸ்கெட்டை கிஃப்ட் பண்ண முடியும். ஸோ அதை அவங்க பேக் பண்ணியே கொடுத்துட்ருக்காங்க, அதுவுமே குறைவான சீப்பான ப்ரைஸில். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். எங்கிட்ட இப்போ நாங்கள் பேக்கிங்கில் அவைலபிளாக இருக்கிறது வந்து 5000 ரூபா பாஸ்கெட் அப்படி இருக்குது. 5000 ரூபா பாஸ்கெட் பெறுமதியான பொருட்கள் இதில் வச்சுருக்கிறோம். இந்த கூடை, இந்த இது சகலதும் அந்த விலைக்கு பெறுமதியாக இருக்குது. இந்த பாஸ்கெட் வந்து 5000 ரூபா. இதுக்குள்ளே என்னென்ன சாக்லேட்ஸ்? இதில் வந்து மெயினாக நீங்கள் இதில் கண்ணுக்கு தெரியக்கூடியதை பார்த்தோம்னாலே கேட்பரி, டொபல்ரோன், ஃபெரேரோ, கேப்டன் பீனட், பிஸ்கட், டோகோ, அதுக்குள்ள எல்லாம் நல்ல சாக்லேட்ஸ். பெறுமதி 5000 ரூபாய்க்கு பெறுமதியான சாக்லேட் இதுக்குள்ள இருக்கிறது. அவை பல பேர் இங்கே வந்து அதில் வெளியில் காரில் நின்று கொண்டே ஆர்டர் பண்ணினா டக்குன்னு தூக்கி கொண்டே கொடுக்குறதான் நாங்கள் செய்கிற வேலை. 5000 ரூபாயில் ஒன்று தாங்க கொண்டுதுன்னா டக்குன்னு தூக்கி கொண்டே கொடுப்போம். அப்படி பழக்கிட்டோம் இங்கே. அதே மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட் செய்கிறவர்களும் எங்களுக்கு ஃபோனில் ஆர்டர்ஸ் தருவார்கள். நாங்கள் டக்குன்னு மேக் பண்ணி கொடுப்போம். எல்லாவர்கள் சொல்லுவார்கள் 7000 ரூபாய்க்கு ஒரு கூடையை செய்தாங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்து கொடுப்போம். இது நாங்கள் எங்களோட ஒரு ஸ்டாண்டர்டில் 5000, 3000 அப்படி செய்து வச்சுருக்கலாம். சரி, அடுத்து 3000 ரூபா சாக்லேட் பாஸ்கெட்டை பார்ப்போமா? 3000 ரூபா பாஸ்கெட் இது வந்து 3000 ரூபா பாஸ்கெட். அப்போ 3000 ரூபாய்க்கு பெறுமதியான சாக்லேட் வகைகள் இதுக்கு உள்ளடக்கமாக இருக்கும். கூடுதலான மூவிங் ரெண்டுமே எங்களுக்கு நல்ல மூவிங். ஒரு என்ன ஃபங்க்ஷன்னாலும் டக்குன்னு வந்து இதில் கேட்குற விலைக்கும் நாங்கள் செய்து கொடுப்போம். அல்லது கூடையே நாங்கள் எடுத்து கொடுப்போம். அவர்கள் சாமான சாக்லேட்ஸ் வகையில் தெரிவு சேர்ந்தால் நாங்கள் அதை பேக் பண்ணி மேக் பண்ணி கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரியும். அடுத்து 1000 ரூபா 2000 ரூபா பாஸ்கெட் அந்த மாதிரி இருக்கா? அப்படி ஆரம்ப காலங்களில் செய்த நாங்கள் இப்போ அப்படி கேட்டால் நாங்கள் செய்து கொடுப்போம். இப்போ ஒரு பாஸ்கெட் வந்து இந்த வெறும் பாஸ்கெட் வந்து ஒரு 350 ரூபா முடியும். இந்த வெறும் பாஸ்கெட் 300, 350 ரூபா. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி 2000 ரூபாய்க்குரிய பொருள் வந்துச்சுன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்வோம். ஆனால் கொஞ்சம் இந்த கூடைக்கு பொரியாது சில வேலைகளில் அந்த பெறுமதி குறையக்கு. 3000 ரூபான்றது அவரேஜாக ஒரு நல்ல ஒரு பார்வையாக இருக்கும் அந்த பொருள். ஓகே, அப்படி நாங்கள் அடுத்து எல்லாரோட ஃபேவரட் விடயங்களுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ எப்படா அந்த பெரிய சாக்லேட்ஸ் காட்டுவீங்க, ஃபாரின் சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம். சோன் அப்படியே வந்துகிட்டே இருக்க போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சோன் பப்படி அந்த மாதிரியான விடயங்களை பார்க்கலாம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கண்ணா. இது ஆஹா சோன் பப்படி, இது ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட். இதில் வந்து 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து அடித்த விலை வந்து 500 ரூபா. நாங்கள் இங்கே 460 ரூபாய்க்கு தான் கொடுத்து கொண்டுக்கிறோம். இது நாங்கள் ஹோல்சேலும் செய்கிறாங்க. ஹோல்சேலில் நல்ல சீப் ரேட் கொடுத்து கொண்டு வரோம். இதுலேயும் நீங்கள் கூடுதலாக இங்கே கொள்முதல் செய்யும் பொழுது நல்ல ப்ரைஸ் தருவோம். 460 ரூபா சில்லறைண்டா 420 ரூபா, 410 ரூபா வரைக்கும் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து நாங்கள் குறைச்சி கொடுப்போம். இது அடுத்து எல்லாரோட ஃபேவரட் கிட்கேட். ஸோ குறிப்பாக லவ்வர்ஸுக்கு இது ஃபேவரட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ யார் இது கூட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, இதை பற்றி சொல்லுங்கள். கூடுதலாக எல்லோரும் வந்து ஃபேமிலியாக வரைக்கும் எல்லோரும் வந்து எடுப்பாங்க. இது வந்து ஜூகேண்டு. இது நாங்கள் 320 ரூபா விற்கிறோம் இந்த கிட்கேட். இது வந்து ஜூகே ப்ராடக்ட். இதில் கூடுதலாக இந்தியன்டேயும் பாரதங்கள்கிட்ட அது கொஞ்சம் விலை குறைவாக, இதுலேயும் விலை குறைவாக இருக்கும். இதில் ஒவ்வொரு சைஸ் இருக்குது. 4 ஃபிங்கர்,
இது 2 ஃபிங்கர்னு சொல்கிறது. இது ஜூகேண்ட 160 ரூபா. இதே இந்தியன் சொன்னால் 2 ஃபிங்கர் 100 ரூபா. அது ஒவ்வொரு ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்பொழுதும் டேஸ்ட் யூகேன்னு சொல்லியிருக்க ஒரு டேஸ்ட் தானே. இந்தியன் ப்ராடக்ட் அதை குறைவாக சொல்லல, அதோட ஒப்படைக்க யூகேக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு தானே. இப்போ இதுதான் இப்போ தான் ட்ரெண்டிங். சின்ன பிள்ளைகள் வந்த உடனே இதுதான் ட்ரெண்டிங் குட்டீஸுக்கு இல்லையா? வந்த உடனே இதை தான் பேஞ்சு கொண்டு வந்து எடுக்கிறது, பிள்ளைகள் எடுக்கிறது. ஏன் தெரியுமா? அதுக்குள்ள ஒரு டாய்ஸ் வரும் தானே, அதை எடுக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். நான் கூட இப்போ கூட வாங்கி சாப்பிடுவேன்னா பாருங்க. 270 ரூபா விற்கிறோம் நாங்கள் இங்கே இந்த ஜாய். ஹோல்சேலுக்கும் செய்கிறோம் நாங்கள், யாழ்ப்பாணம் கடைகளுக்கு கொடுக்குறோம் நாங்கள், எல்லாம் செய்கிறோம். ஆரம்ப காலங்களில் இது கொஞ்சம் ப்ரைஸ் குறைவாக இருந்துச்சு, இப்போ வந்து ரீசனபுளாக நாங்கள் செய்கிறோம். கொஞ்சம் தொகையாடு கேட்க அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். இது வந்து ஹிண்டபீனோ, ஹிண்டர் கம்பெனி என்றாலே தெரியும் உங்களுக்கு, அதில் தனி டேஸ்ட் இருக்குது. ஹிண்டபீனோ இது வந்து 450 ரூபா விற்கிறோம் ஒரு பீஸ். இது இந்த பேக்கில் 5 பீஸ் இருக்குது. அப்போ 450 ஒன்றை எடுத்தால் 430 ரூபா படி வரும். 2150 ரூபா வரும். இது தனியாக எடுக்க 450 ரூபா. நீங்கள் கூடுதலாக எடுத்தீங்கன்னா இன்னும் சீப்பாக டிஸ்கவுண்ட் ஒன்று செய்து தருவோம். இதில் அதே போல் தான் ஸ்னிக்கர்ஸ், மாஸ் நாங்கள் 300 ரூபா இங்கே சில்லறைக்கு விற்கிறோம். ஹோல்சேலும் செய்கிறோம். ஹோல்சேலில் நல்ல விலை உண்டு, நீங்கள் விற்கக்கூடிய மாதிரி விலை நாங்கள் செய்து தருவோம். பல வர்த்தகர்கள் அவங்கள்ட்ட இந்த வாங்கி அவர்கள் விற்கிறார்கள். இது கூடுதலாக சின்ன பிள்ளைகளோ நல்ல கொஞ்சம் 300 ரூபான்றபடியால் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் அதுகளுக்கு கொடுக்குறதுல கொஞ்சம் இது இருக்கும். ஆனால் மற்றபடி ஒரு கிஃப்ட்டுகள் கொடுக்குறதுகளுக்கு பாக்ஸை எடுத்து கொடுக்குறாங்க. சில வசதி படைத்தவர்கள் பர்த்டேக்கும் கிஃப்டாக எல்லாம் கொடுக்குறாங்க. நேற்றைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு 6 பட்டி வந்து ஒரு பட்டிக்கு 24 பீஸ் இருக்கும். 6 பட்டி வாங்கிட்டு போகிறார். அது யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய ஒரு வர்த்தகர். அப்படி அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஓடிக்கணும். நல்ல தரமான பொருள், குவாலிட்டியான பொருள். அதாவது ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ஃபாரின்ஸில் இருந்து ரிட்டர்ன் எடுக்கிறபடியாக அது அந்த குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது இந்தியன்ட்டு இது நாங்கள் 200 ரூபா விற்கிறோம் இந்த கிட்கேட். இப்போ சீசனுக்கு எங்களுக்கு வார விலையை காஸ்ட் முதல்ல நாங்கள் 280 250, இது நான் இப்போ 200 ரூபா விற்கிறோம் இந்த கிட்கேட். இந்தியன் கிட்கேட் நல்லா இருக்கும், 4 ஃபிங்கர் கிட்கேட். அடுத்து இது நிறைய பேரோட ஃபேவரட் டப்ளர் தானே. டப்ளர் இது சுவிஸ் ஒரிஜினல் 600 ரூபா விற்கிறோம். ஆரம்பங்களில் 550 ரூபா விற்றுனாங்க, இப்போ கொஞ்சம் சிறு விலையேற்றம் உண்டு. அப்போ 600 ரூபா விற்கிறோம். ஹோல்சேலுக்கும் இதை நாங்கள் கொடுத்துட்டு வரோம் அதுக்கேற்ற மாதிரியான விலையோட. இந்த ஷாப்பில் வந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு சாக்லேட் வகைண்டா இதை சொல்லுவீங்க? கூடுதலாக பார்த்தா எங்கள்கிட்ட கேட்பரி வந்து ஓடுறது கூட. கேட்பரி சாக்லேட் வந்து எங்கள்கிட்ட என்ன யாழ்ப்பாணத்தில் எங்களோட ப்ரைஸில் இல்லை. கேட்பரின்னா ஒரு ப்ராடக்ட்டும் இல்லை. ஆனால் அதில் கேட்பரி 80 ரூபாய், 850 ரூபாய். அது இப்போ தான் இந்த ப்ரைஸ். முதல்ல 700 ரூபா விற்று கொண்டு வந்தோம் நாங்கள். இப்போ சிறு ஒரு விலை தளம்பல் ஒன்று வந்துட்டுது. ஆனால் இது வெளியிலாம் விலை கூடி 1500 1500 1100 அப்படி எல்லாம் ஷாக் ஆகிட்டு இதை பார்த்துட்டு. அந்தளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும். குறிப்பாக இந்த லவ்வர்ஸுக்கெல்லாம் இது வந்து அவங்க சண்டை பிடிச்சா இதை வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்த பொருட்கள். இது கூடுதலாக இந்த கேட்பரி ஐட்டம் கூடுதலாக எங்களுக்கு மூவிங் ஆகிற ஒரு பொருள் தான். இதில் கேட்பரியில் இப்போ இது 160 கிராம், இது 23 கிராம், ஒவ்வொரு ரேஞ்சில். இது இந்தியன் கேட்பரி, இது மலேசியன் துபாய், ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்குது. இது வந்து ப்ரைஸ் வந்து 200 ரூபா. இதில் பார்க்க சின்னன் இருக்குது 60 ரூபா, 100 ரூபா, ஒரு விலையில் நிறைக்கேற்ற மாதிரி விலையில் இருக்குது. ஓகே, அடுத்து நாங்கள் ஃபெராரோ சாக்லேட் என்ன ப்ரைஸஸில் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபெராரோ ரோச்சஸ் வந்து இது வந்து 16 பீஸ் போட்டது நாங்கள் 3000 ரூபா விற்கிறோம். இது 3000 ரூபா. இது ஒரிஜினல் இட்டாலி ஃபெராரோ. இது அந்த பர்த்டே கிஃப்ட், அனிவர்சரி கிஃப்ட் அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவோம். வசதி படைத்தவர்கள் கூடுதலாக இப்போ பொதுவாக எல்லாரும் வாங்குகிறாங்க. வசதி படைத்தவங்க கூடுதலாக வாங்குகிற ஒரு பொருள். நல்ல தரமான டேஸ்ட், அதை எப்போவும் உறுதிப்படுத்தி கொள்ளலாம் நாங்கள். அப்போ பெரிய பாக்ஸஸ் என்ன ப்ரைஸ்? இது வந்து 24 பீஸ் போட்ட ஃபெராரோ 5500 ரூபா விற்கிறோம். கொள்முதல் குவான்டிட்டியை பொறுத்து அது விலைக்கழிவு. எல்லா பொருளுக்கும் நம்ம பொதுவாக சொல்ல போனால் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து சரியான விலைக்கழிவை நாங்கள் செய்கிறோம். அடுத்ததாக இந்த 10 கிலோ சாக்லேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸுக்கு இப்படி டைப்பிலான சாக்லேட்ஸ் இருக்கும்.
162 பீஸ் இந்த இதில் இருக்குது. இந்த சாக்லேட் வந்து நாங்கள் சில்லறைக்கு இங்கே 30 ரூபாய்க்கு விற்கிறோம். நீங்கள் இந்த பாக்ஸை எடுக்க உங்களுக்கு 4500 போடுவோம். அப்படி எடுக்க உங்களுக்கு 27 ரூபா சொச்சம் முடியும் உங்களுக்கு இந்த ஒரு பீஸ். இப்போ கூடுதலாக அந்த நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், ஒரு சாதாரண ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ இல்லை ஒரு குறைந்த வருமானம் உள்ள ஒரு குடும்பங்களோ ஒரு பிள்ளைகள ஒரு நிகழ்வுகள் கொண்டாட்டங்களுக்கு இப்படியான சாக்லேட்ஸை வாங்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய புதுமையான விடயங்கள், அதாவது ஃபொரின்ஸில் மட்டுமே கிடைக்கக்கூடிய விடயங்கள் கூட இங்கே வந்து நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அது மாத்திரமல்லாது விலை குறைவான விலையிலையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து எல்லாரோட ஃபேவரட், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னால் இப்போ ஸ்ரீலங்காவிலையுமே எல்லாருமே நியூட்ரலாக வந்து அதிகம் தேடக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிவிட்டது. ஸோ அதனால் வந்து இங்கே கூட அந்த நியூட்ரலா வந்து மலிவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸஸை பார்க்கலாம். நியூட்ரலா இது வந்து 400 கிராம். இது நாங்கள் இங்கே 1900 ரூபா விற்கிறோம். இப்போ கூடுதலான ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வந்து வாங்குறவங்க, இப்போ ஃபாரினர்ஸ் இல்லை, யாழ்ப்பாணத்தில் எல்லாருமே இந்த டேஸ்ட்டுக்கு பழகிட்டார்கள், அதால் ஈர்க்கப்படுகிறார்கள். ஆகவே ஒரு ஹோல்சேலுங்காட்டி எங்களை சில்லறையாகவே இது விற்று முடிஞ்சிடும். அந்தளவுக்கு ஒரு சத்தான பொருள், மக்களால் விரும்பப்படுற பொருள் நியூட்ரலா. இது அங்கே வந்து 400 கிராம் 1900 ரூபா வின் ஸ்வீட்டில் இருக்குது. ஓகே, அதாவது நம்மளுடைய லியோ படம் பார்த்துருப்பீங்க, சாக்லேட் காஃபி அப்படின்ற ஒரு விடயம். ஸோ அது இங்கே வந்து தயாரிக்கிற பொருள் இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த சாக்லேட் காஃபி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாதவங்க கூட இருப்பாங்க. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லையா? அதுதான் உண்மையிலேயே ஹெட்பெரி ஹாட் சாக்லேட். இது வந்து இந்த டின் வந்து 3250 ரூபா இங்கே நாங்கள் விற்பனை செய்து கொண்டு வரோம். நீங்கள் இதை கொள்முதல் செய்யும் பொழுது ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று நாங்கள் கொடுக்குறதுக்கு தீர்மானித்திருக்கிறோம். என்னென்னு சொன்னால் இந்த இப்படியான வகையான சுவைகளை இங்கே உள்ள மக்கள் சுவைக்கணுமன்றதான் எங்களுடைய விருப்பம். ஆகவே இதை வந்து நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு முறையான ஒரு சரியான ஒரு விலைக்கழிவு ஒன்று இங்கே வழங்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே நேயர்களே, இன்றைய தின நிகழ்ச்சியினூடாக நாங்கள் வின் ஸ்வீட்ஸ் என்ற ஷாப்புக்கு வந்து நிறைய விடயங்கள் அதாவது பார்த்துருக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபாரின் சாக்லேட் ஐட்டம்ஸ் விருப்பமானவங்க கண்டிப்பாக இந்த கடைக்கு வாங்க, ஒரு தடவையாச்சும் அதை விசிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிக்கும், அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கூட இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு கடைகளில் இன்னொரு ரிவ்யூவோட உங்களை நிறையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் ராஜ். நன்றி நேயர்களே. டாடா.